வெல்கம் டு SRR ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் ஒரு ஃப்ளவரும் கொடியும் சேர்ந்த டிசைனை வச்சு எப்படி ஒரு ஃபுல் நெக் டிசைன் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த ஃப்ளவர் மோட்டிஃபை தான் எடுத்திருக்கேன். ஃப்ளவரும் கொடியும் சேர்ந்த மாதிரி டிசைனை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நெக்கோட சென்டரும் ஃப்ளவரோட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவரை நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் வேறு ஃப்ளவரை யூஸ் பண்ணியும் ஒரு நெக் டிசைன் மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அந்த கொடி மாதிரி உள்ள கொடியும் ஃப்ளவரும் சேர்ந்த டிசைனாக அந்த நெக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டிசைனில் நான் 2 ஆப்போசிட்டில் வர மாதிரி கொடி டிசைன் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி வைக்கும் போது ஒரு இது ரொம்ப லாங்காக போகுது. அந்த நெக்லைனை ஒட்டின மாதிரி இல்லாமல் போகிறனால நான் ஒரே சைடாக இருக்கிற மாதிரி கொடி டிசைனை மட்டும் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நம்ம அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனை மாற்றிக்கணும். ஒரு கொடியும் ஃப்ளவரும் உள்ள மாதிரியான டிசைனை அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்லைனை ஒட்டின மாதிரியே நம்ம டிசைன் வர மாதிரி வச்சு வரைய வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ கேன்வா டியூட்டோரியல் எடுத்துகிட்டு இருக்கேன். கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நெக் டிசைன் மேக் பண்ணணுங்கிறத அதில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கேன்வா டியூட்டோரியலுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதில் இதுவரையிலும் 5 கிளாஸ் எடுத்திருக்கேன். நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொடி டிசைனையும் ஃப்ளவரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வரைய வேண்டியதான். அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மொபைலை மட்டும் யூஸ் பண்ணி Pinterest ஆப்பில் உள்ள ஒரு நெக் டிசைனை எப்படி ட்ரேசிங் பேப்பருக்கு மாற்றலான்ங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ ஃப்ளவர் வரைஞ்சி முடிச்சிட்டேன். கொஞ்சோண்டு கேப் இருக்குது. அதில் ஒரு கொடி ஒண்டியும் வர மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஒரு சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சைடு அதை திருப்பி அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சனால திருப்பினோன்னா அந்த சைடு உள்ளது தெரியும். அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்குங்க. அப்போ தான் எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.